வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சிமிலி. வாங்க எப்படி செய்யலாம், என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். சிமிலி செய்ய தேவையான பொருட்கள், நான் இன்னைக்கு ஒரு கப் போல கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன், 300 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன், பாகு வெல்லம் எடுத்திருக்கேன், எள்ளு 100 கிராம் எடுத்திருக்கேன், வேர்க்கடலை 125 கிராம் எடுத்திருக்கேன், ஏலக்காய் 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன், சால்ட் ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கலாம், தண்ணீர் தேவைக்கேற்ப. வாங்க நம்ம இப்போ ப்ராசஸ் பார்க்கலாம். பாருங்க, ஒரு கடாய் எடுத்து வச்சிருக்கோம். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம எடுத்த வேர்க்கடலையை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். நம்ம நெடுக்கடலை நம்மளுக்கு நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற எள்ளு போட்டு வறுப்பத்திரம் எடுத்துடலாம். எள்ளு வறுப்பத்திருச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கேழ்வரகு மாவை நம்ம அடை தட்ட போகிறோம். ஸோ ராகியை எடுத்து நான் வச்சுட்டேன், ராகி ஃப்ளாரை. இப்போ இதில் நம்ம ஒரு பிஞ்ச் போல் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம அடை மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, அடை பதத்துக்கு நம்ம மாவை பிணைஞ்சிட்டோம். இப்போ நம்ம அடை தட்டிடலாம். பாருங்க, நான் பேன் நல்லா ஹீட் பண்ணிட்டு இப்போ இதில் நம்ம ராகி அடையை தட்டி எடுத்துடலாம். அடை தட்டிட்டோம். நம்ம அடை வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம். ஒரு பக்கம் அடை வெந்துடுச்சு, நம்ம இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். ஸோ அடையை நம்ம திருப்பி போட்டுட்டோம். இந்த பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம். ஸோ நம்மளுக்கு அடை வெந்துடுச்சு. நம்ம அடையை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ நம்ம ரெடி பண்ண அடையை நான் நல்லா அழகாக கட் பண்ணி எடுத்துட்டேன். வேர்க்கடையில் இருக்கிற தோலை நீக்கி எடுத்துட்டேன். இப்போ இது எல்லாமே நம்ம உரலில் போட்டு இடித்து சிமிலி உருண்டை பிடிச்சிடலாம். வாங்க. ஸோ பாருங்கள், நம்ம இப்போ சிமிலி இடிக்க போகிறோம். அதுக்கு நான் உரலில் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்த எள்ளு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இடிச்சுக்கலாம் நம்ம எள்ளை. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஏலக்காயை நம்ம எள்ளு கூடவே ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு எள்ளு நல்லா இடிச்சாச்சு. இப்போ நம்ம இது கூடவே நம்ம வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, நம்ம வேர்க்கடலை நல்லா இடிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிற கேழ்வரகு அடையை ஆட் பண்ணிடலாம், ராகி அடையை. ஸோ நம்ம ராகி அடையும் நல்லா இடித்து எடுத்துடலாம். நம்ம ஸோ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற வெல்லத்தை ஆட் பண்ணி நல்லா இடித்து எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நான் இடித்து எடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கிரவுண்ட் நட்டும் நம்ம ஆட் பண்ண அந்த எள்ளுமே நம்மளுக்கு லைட்டாக எசன்ஸ் வந்திருக்கு பாருங்கள், ஆயில் எசன்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்ம இடிக்கிறதை நிறுத்திட்டு நம்ம சிமிலி நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு தேவைக்கேற்றப்போ நம்ம பால்ஸ் ஷேப்பில் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் சிமிலியை. ஸோ இது போல் நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். இதே போல் நம்ம ரிமைனிங் இருக்கிற எல்லா சிமிலியுமே நம்ம ஷேப் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், ரொம்ப சுவையான சிமிலி தயாராக இருக்குது. ஸோ நீங்களும் இதே போல் சிமிலியை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. நன்றி, வணக்கம்.